அதுவும் முடியலையா? அப்யாசேபி அசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்ஸ்யசி. ஒன்று நம்ம அஷ்டாங்க யோகத்தினால எப்படியாவது மனசை அடக்கி பிராணனை வச்சு அடக்கி எப்படியோ அடக்கி பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் மதுரமான ஒரு வழி இருக்கு. அதுதான் பாகவத தர்மம்னு பேரு. எப்படியோ பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி உண்மையான ஒரு சத்சங்கத்துக்குள்ள போய் அதுல நான் எனது பேரு புகழ் இதெல்லாம் இல்லாத ஒரு சத்சங்கம்னா மகான்களுடைய சத்சங்கம். அங்க மகான்களை மட்டும்தான் நீங்க பார்க்கணும், சுத்தி இருக்கிறவெல்லாம் பார்க்க கூடாது. இப்போ கோவில் போலன்னா பெருமாளை தானே பார்ப்பேன், சுத்தி இருக்கிறவெல்லாம் பார்க்கலான்னு. அந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஒன்லி அந்த மகாத்மா. சுத்தி பார்த்தேன்னா யுல் பி டிசில்யூஷன். ஏன்னா அவர் யூனிவர்சல், அவர் எல்லாரையும் சேர்த்துப்பார். நமக்கு லட்சியம் என்னவோ அதை தான் பிடிச்சிக்கணும். அப்போ அந்த மகானை மட்டும் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கதை கேட்போம், கீர்த்தனம் பண்ணுவோம். நமக்கே ஒரு ஜஸ்ட் பை ஹிஸ் பிரசன்ஸ் ஆஃப் அ ரியலைஸ்ட் சோல் ஆஃப் அ கிரேட் பிரேம பக்தா நமக்கே ஒரு நம்பிக்கை வரும், நமக்கே ஒரு மனசுல ஒரு தெளிவு வரும். அப்போ நம்ம கதை கேட்க 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 திடீர்னு நமக்கு தானா அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தானா நமக்கு அந்த ஒரு ராமருடைய சரித்திரமோ கிருஷ்ணனுடைய சரித்திரமோ நரசிம்மரோட சரித்திரமோ தோண ஆரம்பிக்கும். தானா நமக்கு நாம வர ஆரம்பிச்சிடும் நாக்குல. அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வர வர என்ன ஆகும்னா இந்த லவ்ங்கிறது நேச்சுரலா ஃப்ளவர் ஆக ஆரம்பிச்சிடும். இது கஷ்டப்பட்டு அடக்கி ஒடுக்கி பண்ணக்கூடிய ஒரு தியானத்தை விட பிரேமையா சித்தம் சுகேனன்னு கோபிகள்லாம் சொல்ற மாதிரி சுகமான ஒரு ஸ்மரணம் வரும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த மகாத்மாவுடைய வாக்குடைய ஒரு தபசுனாலையும் அவ ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிரேமைனால அந்த வார்த்தைகள்லாம் நம்மளை தொடும். நல்ல ஞாபகம் இருக்கு, பல ஊருக்கு நாங்கள்லாம் போறதுனால சொல்றேன். இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு பத்தி 9 நாள் சொன்னார் குருநாதர். ஒரு வருஷமா ஒருத்தரை நாம பிக்ஷை போலாமான்னு பல இடத்துல கேட்டிருக்கோம். எல்லாம் அதை வரேன்னா இந்த 9 நாள் லெக்சரை கேட்ட அடுத்த நாள் அவர் தானா ஆரம்பிச்சிட்டார் மகாமந்திர கீர்த்தனத்தை. ஒன்றும் பண்ணல நாங்க. ஏன்னா அது மகான்களுடைய வார்த்தை, அது ஒரு கெமிஸ்ட்ரி உண்டு பண்ணும், ஒரு ஆல்கெமி. அதனால இவர் சொல்றார், அபியாசேபி அசமர்த்தோசி, உன்னால அபியாசமும் பண்ண முடியல அப்படின்னா மத்கர்ம பரமோ பவ, சத்சங்கத்துல ஈடுபடு, கோவில்ல போய் எனக்காக காரியம் பண்ணு, மணி அடி, கூட்டி பெருக்கு, கோலம் போடு, எனக்காக பண்ணு. கோலம் நான் பெருமாள் புறப்பாடு ஆறதுக்கு முன்னாடி ஒரு உலகமே பார்க்கட்டும்னு ஏதாவது சோசியல் மீடியாவில் போனா அது எனக்காக பண்ணது கிடையாது. எனக்காக பண்ணதுன்னா எனக்காக பண்ணு. அப்படி பண்ணேன்னா உலகம் உன்னை பாராட்டாது. பாராட்டலைன்னா என்ன நஷ்டம் நமக்கு? நான் ஞாபகம் வச்சுப்பேன். நீ கோலப்படிய கையில எடுக்கும் பொழுதே நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், எனக்காக இந்த குழந்தை கோலம் போட போறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் 100 நாளா நீ அந்த கோலத்தை எனக்காக போடலைன்னா கூட 101வது நாள் நீ எடுத்துட்டு வந்தனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கேன். எப்படி சபரி இன்னைக்கு வருவார் ராமர், இன்னைக்கு வருவார் ராமர், இன்னைக்கு வருவார் ராமர்னு ஸ்ரத்தையா இருந்தாரோ அதை விட 100 மடங்கு இருக்காதா பகவானுக்கு ஸ்ரத்தை நம்ம மேல? அதனால நிச்சயமா இன்னைக்கு எனக்காக தான் போடுவான்னு நினைப்பான் பகவான். கோலத்தை போட்டு முடிச்ச உடனே சந்தோஷப்படலான்னு சிரிக்கலான்னு வருவான், அதுக்குள்ள கிளிக் முடிச்சது கதையெல்லாம். அதனால பகவான் சொல்றேன், எனக்காக பண்ணு. உலகம் பார்க்கலன்னா என்ன, வாட் இஸ் த யூஸ்? உலகம் என்ன சந்தோஷப்படும் நினைக்கிறேன்? நம்ம சௌக்கியத்துல மகான்கள் தான் சந்தோஷப்படுவான் நம்ம கிட்ட இருந்து. ஈவன் த க்ளோசஸ்ட் ஆஃப் பீப்புள் வில் ஹேவ், நான் வேற நீ வேற, வயம் யூயம்னு ஒரு வித்தியாசம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா மகான்களுக்கு தான் பிரேமை க்ளோசஸ்டா. அது வரணும்னா அப்பா அம்மாவுக்கு பிரேமை இருக்கும். இதுக்கு மேல எல்லாம் அந்த பிரேமையெல்லாம் சுத்தம் பிரேம நாகி புவனே, எக்ஸப்ட் ஃபார் கிருஷ்ணா, எக்ஸப்ட் ஃபார் குரு, எக்ஸப்ட் ஃபார் மகாத்மாஸ். பிரேமைங்கிறதெல்லாம் சுத்தமாலாம் பார்க்க முடியாது உலகத்துல. அவளுக்காக ஏன் கஷ்டப்படுறேன்? உலகத்துக்கே உழைத்து ஏழையானேன்னு ஏன் அப்புறம் 80 வயசுல கஷ்டப்படணும்? இப்போ ஆரம்பிச்சிடலாமே, உனக்காக பண்றேன். குழந்தைக்காக பண்ணும் பொழுது கூட நீ சந்தோஷப்படுவேன்னு என் குழந்தைக்காக நான் பண்றேன் இதை அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணனுக்காக பண்ணுன்ற. மத்கர்ம பரமோ பவ. நிறைய கதை கேளு, கீர்த்தனம் பண்ணு, நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லு, கிருஷ்ணனுக்காக சொல்லு. நாமா சொல்லுவோம், கிருஷ்ணனுக்காக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி பண்ணு. மதர்த்தம் அபி கர்வாணி குர்வன் சித்தி, கவலைப்படாத, உனக்கு சித்தி ஏற்படுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்றான். அதான் தான் கோஆபரேட்ன்றான். நீ ஏதாவது ஒன்று பண்ணு. அதாவது ஒரு அம்மா குழந்தைய மடியில் வச்சு ஒரு ஸ்லேட்டை வச்சுன்னு ரெடியாக இருக்கா.
இந்த குழந்தை சாக் பீஸை பிடிச்சா போறோம், மற்றதெல்லாம் இந்த அம்மாவே எல்லாத்தையும் எழுதிட்டு அவளே ஒரு டிக்கை போட்டு 10 out of 10 போட்டு சொடுக்கு போட்டு அந்த குழந்தைக்கு சக்கரை பொங்கல் வரைக்கும் கொடுத்துருவா. எதுக்கு சாக்லேட் கொடுக்கணும்? சக்கரை பொங்கல் கொடுப்பா அந்த குழந்தைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சைட்ல இருந்து ஃபுல் எஃபர்ட் கொடுத்தா பகவான் சந்தோஷப்பட்டுரும். அதை தான் பார்க்குறான். பகவான் கர்மயோகி இல்லையா? நீ பண்றதுல என்ன ரிசல்ட்னு பார்க்க மாட்டான். நீ பண்ணது 100% பண்றியான்னு கர்மண்யேவாதிகாரஸ்தே தான் அவனும் பண்ணிட்டு இருக்கான். மத்யோகம்னா பகவான் கர்மயோகம் தானே பண்றான். நீ கரெக்டா எஃபோர்ட் போட்டா நான் நிச்சயமா உனக்கு பலன் தரேன்னு பகவான் சொல்றானா. குர்வன் சித்திம் அவாப்